தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வழிகாட்டி. ஒரு சில வீடியோக்கள் ஆட் பண்ணுறேன். கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமாக பார்க்க வேண்டியதில் யாழ்ப்பாண மக்களும் சாவகச்சேரி மக்களும். ஏன்னு சொன்னால் நீங்கள் தான் வாக்களித்து வேற நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் இது பார்க்க வேணும். பார்த்துட்டு வாங்க. நான் ஒருவேளை சிங்களவனா பிறந்திருந்தா நான் உங்களுக்கு பின்னாடி நின்று இருப்பேன். ஆனா நான் தமிழனா இருந்தாலும் உண்மையை சொல்ல விரும்புறேன். அன்னைக்கும் இன்னைக்கும் இனிமேலும் யாராவது யார் ஜனாதிபதி அப்படின்னு கேட்டா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் சொல்றது மதிப்பிற்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட பேரை மட்டும்தான். நான் இவ்வளவு காலம், அதாவது 1.5 வருஷமா பாராளுமன்றத்துல பேசியிருக்கேன். எந்த ஒரு அனுபவமும் இல்லாம நான் எப்பவுமே பயந்தது கிடையாது. ஆனா உங்களுக்கு முன்னாடி பேசும்போது உண்மையிலேயே அது ஒரு தனி ஃபீலிங்கு. அதை வார்த்தையால சொல்ல முடியாது. எனக்கு ஓட்டு போடுறது தமிழ் மக்கள். ஆனா என் அப்பா, நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். என் அப்பா நீங்க பயங்கரவாத புலிகள்னு சொல்ற அந்த அமைப்புல இல்ல, போலீஸோட 3வது முக்கிய அதிகாரியா இருந்தவர். உண்மையிலேயே நான் சின்ன வயசுல இருந்தே நினைச்சேன் சிங்களம் கத்துக்கணும்னு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள் தமிழ்ல பேசும்போது அந்த டாம் ஆகுது டூம் ஆகுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற அந்த பேச்சை திரும்ப திரும்ப பார்ப்பேன். இன்னைக்கு இந்த சபைக்குள்ள மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு முன்னாடி எனக்கு பேச கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் உண்மையிலேயே மதிக்கிறேன். ரோஹிதா அண்ணன் சொன்னார் கரண்ட் இல்லாத வீட்டுக்கு ஜெனரேட்டர் மாதிரி அப்படின்னு. நான் சொல்வேன் அது தப்புன்னு. மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள் தான் இந்த நாட்டுக்கு, குறிப்பா சிங்கள மக்களுக்கு ஒரே ஒரு ஜனாதிபதி யாராவது இருக்காங்கன்னா நான் உண்மையை சொல்ல விரும்புறேன். வேற யாரையும் ஜனாதிபதியா மதிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மட்டும்தான் சிங்கள மக்களுக்கு. நான் எப்பவுமே பாராளுமன்றத்துல சொல்றது உண்டு, நான் என் இனத்தை மறக்க மாட்டேன். நான் தமிழனாத்தான் பிறந்தேன். நான் ஒருவேளை சிங்களவனா பிறந்திருந்தா நான் உங்களுக்கு பின்னாடி நின்று இருப்பேன். ஆனா நான் தமிழனா இருந்தாலும் உண்மையை சொல்ல விரும்புறேன். அன்னைக்கும் இன்னைக்கும் இனிமேலும் யாராவது யார் ஜனாதிபதி அப்படின்னு கேட்டா சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் சொல்றது மதிப்பிற்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட பேரை மட்டும்தான். மக்கள் சில சமயம் இந்த நாட்டுல பொய்களை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டு யார வேணாலும் ஜனாதிபதி ஆக்கலாம். ஆனா சொந்த இனத்து மேல நான் இந்த அரசியலுக்கு வந்த பிறகு ஒரே ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். ஒருத்தர் தன் சொந்த இனத்தை நேசிக்கணும். எல்லாத்துக்கும் முன்னாடி தன் சொந்த இனத்தை நேசிக்கணும். ஒருத்தர் தன் சொந்த இனத்தை நேசிச்சா மட்டும்தான் மத்த இனத்தையும் நேசிக்க முடியும். நான் என் இனத்தை நேசிக்கிறேன். அதே மாதிரி ஜனாதிபதி அவர்களே சிங்கள மக்களுக்கு நான் நினைக்கிறேன், கிராமங்கள்ல இப்ப போய் கேட்டாலும் நீங்க யார அதிகமா நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களோட பேரை தான் சொல்லுவாங்க. அதனால நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் கஷ்டமான காலமா இருக்கலாம். இப்ப நாங்க கத்துக்கிறது மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களோட இவ்வளவு கால வரலாற்றை பார்த்து தான் நாங்க கத்துக்கிறோம். நான் பழைய வீடியோக்கள் நிறைய பார்த்திருக்கேன். முன்னாடி எதையுமே பார்த்தது கிடையாது. ஆனா நான் பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு ஒரு நாள் பார்த்தேன் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துல பேசுறத. ஜனாதிபதியா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் சாதாரண எம்பியா இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ஷன்னா மஹிந்த ராஜபக்ஷ தான். ஆனா அத என் வாழ்நாள்ல யாரும் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. ஒரு விடிவெள்ளி தெரியாது. திரும்ப சொல்ற ஞாபகம் வச்சுக்கணும். 2014ஆம் ஆண்டு மாகாண சபை வரைக்குள்ள இந்த மாகாண சபையில வந்த அவ்வளவு காசையும் திருப்பி அனுப்பினாங்க. மாகாண சபை முதலமைச்சரை இல்லாம பண்ணினாங்க. சரிதானே? மாகாண சபை முதலமைச்சரை இல்லாம பண்ணினாங்க. அவ்வளவு காசையும் திருப்பி அனுப்பினாங்க. திருப்பி மாகாண சபையை ஒழிச்சாங்க. அதுல இப்போ ஒருத்தன் இருக்கிறான் மாகாண சபையில இருக்க தவிசாளர் சீனி சிவஞானமா இருக்கிறானா இல்லையானா என்று அவனுக்கே தெரியாது. இப்படி தமிழரை அழிச்சது வேறு யாரும் இல்லை, இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தாண்டா. 80, 70களில் போய் இந்தியாவில் நின்று கொண்டு ஆயுதம் வேண்டி கொண்டு வந்து இங்கே கற்பழிச்சாங்க. அதுதான் சரி, பரவாயில்ல, ஆயுதம் வேண்டி கற்பழிச்சாங்க விடுவோம் என்று பார்த்தால் அரசியலுக்குள்ள பூர்வமாம் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பட்டு 2009ஆம் ஆண்டு இந்த கஜேந்திரன் கூட்டணி அதை உடைச்சு கொண்டு போச்சு. தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை தாங்க இருக்க மாட்டேன். இவங்களுக்கு கதிரை ஆசை, காசு ஆசை, வாழ்க்கையில் இவங்க திருந்த மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ,
இவங்களால தமிழருக்கு எந்த முடிவும் வராது, எந்த விடிவும் வராது. இவங்களால வாழ்க்கை நாசமாத்தான் போகுமே ஒழிய இவங்களால எந்த ஒரு விடிவும் முடிவும் தமிழருக்கு வராது வராது வராது. இந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை எல்லாத்தையும் நீங்க ஒரேடியா வீட்டை அனுப்பலையேண்டா. உங்களுக்கு நல்ல ஒரு சொல்றேன், நேற்றைய தினம் முந்தினத்துல இவங்க ஸ்ரீதரன் இருக்காரு தானே, எங்கண்ட ஸ்ரீதரன் ஐயா என்ன செஞ்சவர், போய் மாகாண சபையை விடுதலை புலிகளிடம் ஒப்படைக்க போறாராம். யார் விடுதலை புலி? இதே மாகாண சபையை இதே ஸ்ரீதரன் ஐயா சொல்லி இருந்தவர், நாங்க மாகாண சபை விடுதலை புலிகள் ஒருத்தர் உயிரோட இல்லை, இப்ப இருக்கலாம் நொண்டியும் குருடும் விடுதலை புலிகள் இல்லாம போலி விடுதலை புலிகள் தான் இப்போது இருக்கிறாங்கள் என்று சொல்லி சொன்னது யாரு? ஸ்ரீதரன். அந்த எழுத்துக்களும் பேப்பர்ல வந்தது யாரோ ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. அதே ஸ்ரீதரன் சொல்றார், மாகாண சபையை கட்டமைப்பு விடுதலை புலிகள்கிட்ட கொடுக்க போறோமா மாகாண சபை. டேய் நீ உண்ட எனக்கு வருது, நம்ம மீடியாவில் கதைக்க கூடாண்டதுக்காண்டி பேசாம இருக்கிறேன் நான். தம்பி, காவாலித்தனமான அரசியலுக்கு காவாலியா இருக்க தெரியும், கஷ்டப்பட்டவனுக்காக கதைக்கவும் தெரியும், ஒரு நோய்வாய்ப்பட்டவனுக்காக ஒரு வைத்தியராக இருக்கவும் தெரியும். எங்களுக்கு தசாவதாரம் இல்லையடா, 10,000 அவதாரம் உங்களால் எடுக்கிற. நீ ரவுடியண்டா நாங்கள் தூக்கி அடிப்போம், நீ பரதேசி என்றா உன்னை தூக்கி அடிப்போம். ஆனால் நீ இதே நல்லவன் என்றால் உன்னை நல்லவனாகவே உன்னோட ரியாக்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு எங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டியும் இருக்குது, அந்த அளவுக்கு எங்களுக்கு முது எலும்பும் இருக்குது. இந்த சமூகம், திரும்பவும் சொல்றேன், வடக்கு மாகாணத்தில் இந்த தடவை மாகாண சபையில் நீங்கள் பிளவடிவீங்களா இருந்தா தம்பி, இந்த யாழ்ப்பாணம் இப்படியே இருக்கும். காலங்காலமாக இந்த யாழ்ப்பாணம் இப்படியே இருக்கும். நீங்கள் இந்த மண்டேன் குழுக்கள்கிட்டையும் இந்த கை நாட்டுகள்கிட்டையுமே இந்த அரசியலை கொடுத்து போட்டு அங்கே இடமாற்றம் நடக்கல, இங்கே இடமாற்றம் நடக்கல, வைத்தியர்களுக்கு இங்கே வாழ்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் காணாது, ரெண்டு மாறி மாறி நீங்கள் அழுது கொண்டே இருப்பீங்க. இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நீங்கள் தீர்மானிக்க வேண்டதும் தீர்மானிக்கிறதும் உங்களோட விருப்பம். ஆனால் ஒரு விடயத்தை ஊற வர பொம்பளை பிள்ளைகளுக்கு கதைச்சு கொண்டு சுடுவேன், நாயே இல்லை, உண்மையாகவே சுடுவேன். அது நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன், ஞாபகம் வச்சு கொடுங்க. நான் இதை எல்லாத்தையும் அடித்து ஜெயிலில் போட்டு நான் நீட் பண்ணி வெளியே எடுத்து காட்டுறேன். நான் செய்வேன், நான் செய்ய நினைச்சா செய்வேன். அதுக்கு வடக்கு மாநசபை அரசியலில் ஆடேலாத மாதிரி 38 36 சீட்டில் மெஜாரிட்டி 20 22 24 சீட்டை நீங்கள் எனக்கு தர வேணும். தந்தா உங்களுக்கு நின்று நான் போராடுவேன். இல்லை என்று சொன்னால் நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் இருந்து விலத்தி நான் என்னுடைய தனிப்பட்ட வைத்தியர் வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன். அது பிறகு நான் இந்த கிழங்கனில் போஸ்ட்டுகளையோ வீடியோக்களையோ ரெண்டு பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு நான் தயாராகிறேன். நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போடுவேன். நீங்கள் தான் இதை தீர்மானிக்க வேணும். நீங்கள் யாரை உங்களோட வடக்கு மாநசபை முதலமைச்சராக போட போகிறீங்க, அது நீங்கள் இந்த உறவு பாலம்னு தெரிகிற உவனையா, அல்லது இந்த கை நாட்டு ஸ்ரீதரனையா, அல்லது பரம்பரையா எங்களோட தமிழினத்தை அழிச்ச நடந்த ஜிஜி பொன்னம்பலத்தை யார் போட்டது, குமார் பொன்னம்பலத்தை யார் போட்டதுன்ற உண்மை கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கேட்குறது, கொஞ்சம் இருக்கும். நான் அது ஆறுதலாக சொல்கிறேன், இந்த இந்தியான் லைவில் இல்லை. ஸோ இந்த 9 மணி அப்டேட்டில் அது போட்டால் இன்னொரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் அது அநியாயமாகும். அவை சம்மந்தமாக நீண்ட கதைகள் இருக்கிறது, வரலாறுகள் இருக்கிறது கதைக்கிறதுக்கு. ஆனால் இந்த பெனரோட்டினது யாரால், இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட என்ன தொடர்புன்ற முழு டீட்டெயிலும் இவற்றை டீமுக்குள்ளே இருந்தால் எனக்கு தந்திருக்காங்க. அதான் எனக்கு பெரிய ஷொக் என்னென்றால், அடுத்த அண்ணன் நீங்கள் தான் என்ன கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இப்படி ஒரு ஆதரவாளர், நீங்கள் என்னென்ன இப்படி எல்லா டீட்டெயில்களையும் படங்கள், ஃபோன் அட்ரஸுகள், வீட்டு அட்ரஸுகளோட போடுறீங்கன்னு எனக்கு சொன்ன பதில் கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஆனால் நாங்கள் அதை பற்றி ஆறுதலாக கதைப்போம். நீங்கள் தான் தீர்மானிக்க வேணும் உங்களுக்கு இந்த மாதிரியான அரசியல்வாதி உங்களுக்கு வேணுமன்றது. ஆனால் உண்டு, நீங்கள் நான் ஒரு டாக்டர், நீங்கள் பேசினா குனிஞ்சொண்டு போவேன், நீங்கள் பேசினா பயந்து போவேன், இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு பொன்னியன், பேனரை கட்டினோன்னு இவர் ஒளிஞ்சு ஓடுவார், அப்படியெல்லாம் நீங்கள் நினைச்சால் அது முட்டாள்தனம். அது முட்டாள். நீ ரவுடினா நான் ரவுடி, நீ நல்லவனடா நல்ல, நீ பேஷண்ட்டா நான் டாக்டர், நீ சைக்காட்ரி பேஷண்ட்டா நான் உன்னை பிடிச்சு அடைச்சி ஐஎம் ஹலோபிரிடோல் அடிக்கிறதுக்கும் எனக்கு தெரியும். விளங்கிச்சா? எனக்கு அதிகம் தெரியும். ஐஎம் ஹலோபிரிடோல் அடிக்கவும் எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்து அடிக்க தெரியும். நான் அதை விரும்புகிறேன். பட் எல்லாத்துக்கும் செய்வோம். ஆனால் இதன் மூலம் யாராவது நினைச்சிங்கள் என்று சொன்னால் அர்ச்சுனாராமனான அரசியலை விட்டு போவாண்டு 2 வருஷமடா இந்தியாவில் இருந்து இப்போ இன்டர்வியூ எடுத்து விட்டுருக்காங்க. உங்களை சொல்லவாதா பிராசா, இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஃபேமஸான ஊடகம் உண்டு. இப்போ எனக்கு பின்னால் 2 வெஹிக்கிளில் வந்தோன்னு இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் போய் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணி
ஒரு ஃபுல் இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவில் இருந்து வந்து. சரியா? ஸோ நான் நினைக்கிறேன் நீங்கள் உதுகளால் ஒருத்தனை நீங்கள் அரசியல்ல இருந்து வெளியேற்றலாம்னு நினைச்சா அவனை அரசியலில் இன்னும் இருக்க பண்ணுறீங்களன்றதையும் சொல்லிக்கொண்டு அடுத்த 9 மணி அப்டேட் நாளைக்கு 9 மணிக்குள்ள அதுக்கு இடையில இடக்கிட குட்டி குட்டி வீடியோக்களை போடுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அர்ச்சனா போவான்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் அங்கதான் முட்டாள்தனம், அங்கதான் நீங்க முட்டாளாகிறீர்கள்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. சிவாஜிலிங்கம் ஏனையா மிஸ்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே, சிவாலிங்கம் அவர்கள் தன் மருத்துவ செலவுக்காகத்தான் மக்கள்கிட்ட புலம்பெயர் மக்கள்கிட்ட சரி உதவி கொண்டார். அதை எவ்வளவு ஒரு வக்கரமா கொச்சியா எடுத்து விமர்சிக்கணுமோ விமர்சிச்சிருங்க. நீங்க அட்டாக் பண்ற எல்லாருமே தமிழ் தேசியவாதிகள் அட்டன் சீமான் முதல் சிவாஜிலிங்கம், இப்ப ரீசெண்டா பார்த்தா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தூக்கி அடிப்ப நாய். ஒரு அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம் தெரியுமா ஐயா? அதான் முதல் பழகிட்டு வந்து அரசியல் செய்யுங்க. ஒன்றுமே தெரியா தூக்கி அடிப்ப நாய், சுடுவனடி நாய், இதெல்லாம் பொது வழியில கதைக்கிற கதைய இதுக்குள்ள என்னென்று சொல்றேன்னு தெரியாத முன அரசியல் மாண்பு. யாழ்ப்பாண மக்களே, சாவச்சேரி மக்களே, ஒரே ஒரு வேண்டுகோள், வடமாகாண சபை தேர்தல் கேட்க இருக்கிறார். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பார்த்து அறிஞ்சு நீங்க செயற்படணும், சிந்திச்சு செயற்படணும். மீண்டும் வாக்களிச்சு போட்டு சுடுவனடி நாயே, தூக்கி அடிப்ப நாயே என்ற மைத்தான் மற்ற மாண்பு இருக்கும். அப்படித்தான் பொதுமக்களிடையும் நடந்துள்ள இருப்பார். பாருங்க, சிந்திச்சு செயற்படுங்க.